ஓம் ஆதிபராசக்தி தாயே சரணம். ஓம் நமச்சிவாய் அப்பன் என் குருவின் கைலையின் முக்கன் முதல்வரின் ஈசன் பாதமே சரணம். ஓம் சிவாய சரணம். ஆத்மா வணக்க சாமி. சாமி, இப்போ 19வது சித்தர் அவதாரம்னா நிறைய பேர் சாமி எப்படி வருவாங்க, அவருக்கு எந்த சக்திகள் எவ்வளவு ஆற்றல்கள் இருக்கும், எப்படி இந்த ஒரு குடையில் ஆட்சி செய்வார் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு அது சந்தேகங்கள் இருக்கு சாமி. ஆனால் நம்ம கோரக்கரையா பைபிளில் இதில் எத்தனையோ இதை நம்ம நாஸ்டாம் இதில் எத்தனையோ பேர் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது சரியானபடியாக அவங்களுக்கு கொடுத்த இது சாமி ஒரு மேலோட்டமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது நாம் அது புரிஞ்சுக்கிட்டோம்னா தெளிவாயிரும், மனசுக்கு விட கிடைக்கும். இந்த ஒரு குடையில் ஆட்சி செய்கிறாங்க சாமி. ஐயா எடுக்கிறத 19வது சித்தர் அவதாரம். ஒவ்வொரு அவதாரம் சாமி மனித பிறப்பு எடுத்து இந்த பூ உலகில் இப்போ மனித பிறப்பு எடுத்து பாவ கர்மாக்கள் எல்லாம் நம்ம அதெல்லாம் தீக்கணும். இது எல்லாம் தீர்த்தா சாமி அந்த அவதாரமே முழுமை அடைய முடியும். மாய பிறப்புலேருந்து வரணும். அவங்க அவதாரம் எடுக்கிறனா அதெல்லாம் அவங்க உணர்ந்து இப்போல்லாம் அவங்க வெளியெல்லாம் வந்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே அதை அறுக்கணும். இதெல்லாம் அறுத்தாதான் சாமி இறைவனோட அவதாரமே எடுக்க முடியும். இந்த பூமியில ஒவ்வொரு பிறப்பு எடுத்துதான் சாமி இந்த உலகத்துல இந்த அரக்கர்களை அழிக்க முடியும். இந்த அரக்கர்கள் யாரு சாமி? ஒரு அரக்கன் இருக்கிறா. எப்பவுமே இந்த போருன்னு வரும்போது சாமி அவதாரத்துல ஒரு அரக்கர்களை வதம் செஞ்சுதான் சாமி இந்த தேவர்களை ஐயா காப்பாரு. அரக்கர்கள் தேவர்கள் இந்த ரெண்டு பேர்ல சாமி அரக்கர்களுக்கு தேவர்களுக்கு சாமி எப்பவுமே அவதாரம் எடுக்கும்போது அந்த அரக்கர்களை அழித்து தேவர்களுக்காக தான் சாமி இறைவன் அவதாரம் எடுப்பாங்க இந்த பூமியில. இது ஒவ்வொரு இதில் நடந்துட்டு யுகமா ஒரு இது அவதாரம் எடுக்கும்போது அது நடக்கும் சாமி. இதுல நம்ம கோரக்கரையா கூட சாமி சொல்லியிருப்பாங்க. இந்த புராண கதைகளெல்லாம் நிறைய சாமி மாற்றி வச்சிருக்கிறானுங்க. ஐயாவை போலி அந்தணர்கள் கொட்டம் ஒளின்னு ஐயாவே சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பொய்யான கதைகள் எல்லாம் புனையப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் சாமி இதெல்லாம் உண்மையதான் சாமி. இதெல்லாம் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதெல்லாம் சாமி இந்த மக்களை குழப்பறதுக்கு தான். இந்த அரக்கர்களை சாமி இவனுக்கு செய்யறமே இந்த பிராடுகளை சாமி இந்த மக்களை குழப்பறது. உண்மையா பிறவனால அடைய முடியாது. இப்போ சாமி இந்த 19வது சித்தர் அவதாரம்னா எப்படி இருக்கும், எந்த அவதாரத்துல எந்த ஒரு சக்தியில வருவார் ஐயா, வெளிப்படுவார் அப்படின்னா சாமி அவதாரம்னா சாமி அஷ்டமா சித்திகள் எல்லாம் இருக்கு சாமி. அந்த அஷ்டமா சித்திகள் குறிப்பிட்ட இதெல்லாம் இருக்கும். அந்த அஷ்டமா சித்திகளை இதுல என்ன தெரியுமா சாமி? அஷ்டமா சித்திகள்னா ஐயாவோட அவதாரத்துல இது சக்தின்னா சாமி சிவபெருமான் ஈசனோட இது சாமி மறு அவதாரம்பாங்க. அதுதான் 19வது சித்தர். சித்தர்னா சாமி சாதாரணமாக நீங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. சித்தர்னா இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் சக்தி இருக்குங்க. சாமி சித்தர்னா சாமி அவர்களுக்கு ஏகப்பட்ட சக்தி இருக்கும். ஓம் சாமி நம்ம 19வது சித்தர் அவதார் எந்த சக்தி எந்த நிலையில் வருவாங்கன்னா சாமி சாமி அவர் சிவபெருமானோட இதில் சாமி அம்சம். ஐயாவோட அனைத்து ஆதிபராசக்தி, நம்ம விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், சித்தர்களோட ஆசீர்வாதம், திருமால், பிரம்மா, அனைத்து தேவர்கள் கடவுள்கள் எல்லா சக்தியோட சாமி வர்றாருன்னா பஞ்சபூத சக்தி அவர்கிட்ட ஐயா கிட்ட இருக்கு சாமி. பஞ்சபூதத்தையே ஆளும் சக்தி அவர்கிட்ட ஐயா கிட்ட இருக்கு சாமி. இந்த பஞ்சபூதத்தை இந்த உலகத்துல யாராலும் வெல்ல முடியுமா சாமி? அதுதான் இறைவன். அந்த இறைவன் தான் சாமி அவதாரம் எடுக்கிறாரு. இந்த அவதாரமே சாமி இந்த ஒரு அரக்கன்னு சொன்னோம்ல சாமி. இப்போ பைபிள் குரான்ல கூட சாமி ஒரு இலும்பு நாட்டின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா சாமி. அந்த இலும்பு நாட்டியும் ஒரு அரக்கன் இருக்கிறான் சாமி. அந்த அரக்கனை அழிக்குதான் சாமி இந்த பூ உலகத்தை காக்க ஐயா அவதாரம் எடுக்கிறாரு. ஏன்னா அந்த அரக்கன் இந்த உலகத்தை அழிக்கிறது, மக்கள் உயிரினங்களை அழிக்கிறதா சாமி இந்த உலகத்தை ஆளுன்னு நினைக்கிறது அந்த அரக்கன். இந்த அரக்கருக்கு பின்னால் ஒரு கூட்டமே இருக்கு, ஒரு அரக்கர் கூட்டமே இருக்கு சாமி. இந்த அரக்கன்களை சாமியை வதம் செய்தா சாமி ஐயா அவதாரம் எடுக்கிறாரு. ஏன்னா அவனும் ஒரு சக்தி வாய்ந்தவன். அதனால சாமி ஐயாவும் பஞ்சபூத சக்தி, அனைத்து கடவுள் இறைவன்கள் எல்லாமே அந்த சக்திகள் கொடுத்துதான் சாமி இந்த பூ உலகத்தை ஐயா வர்றாரு, அவதாரமா எடுக்கிறாரு. எடுத்து நம்ம மக்களை எல்லாம் காத்து
நம்ம பிறவா நிலையில் என்ன இது மக்களை வந்து இந்த பூமி இந்த உலகத்தையெல்லாம் சாமி சீர் செய்ய தான் சாமி வராரு. ஏன்னா இந்த அரக்கன் தான் சாமி இந்த உலகத்தையே வந்து அதில் அசுத்தப்படுத்தி மாயேங்கிற ஒரு ஆசைகளை வைத்து மனித இனத்தையே சாமி முடிஞ்ச வரைக்கும் அவன் என்ன செய்யுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கிறான். இன்னும் இதுக்கு மேலே இன்னும் அவன் செய்வான் சாமி. இது எல்லாம் அவனோட சூழ்ச்சி தான் சாமி, அரக்கரோட சூழ்ச்சி தான். இதுக்கு தான் சாமி ஐயா அவதாரம் எடுக்கிறாரு. அவர் வந்து சாமி செத்தாரை எழுப்புவார் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. செத்தார சாமி துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட ஐயா உயிரோடு கொண்டு வருவார். நம்ம 19வது சித்தர் அவதாரம் சாமி. அவங்களாம் கடவுள். அவங்க வந்து கடவுள்னா அவங்களுக்கு பஞ்சபூத சக்தி இருக்குன்னு சாமி. இந்த உலகத்தை ஆளுமை பஞ்சபூத சக்தியோடு தான் வராரு. இது வந்து எல்லாம் வந்து சாமி செத்தாரில் எல்லா சக்திகள் இருக்கும்போது ஒவ்வொரு சக்திகள் நீங்களாம் பார்க்க தான் இந்த உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சாமி. ஐயாவோட அவதாரம் ரொம்ப நாளும் தூரமும் கிடையாது. குடி விரைவில் சாமி ஐயா அவதாரம் எடுப்பார். பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் எல்லாம் வரும். இந்த சோதனைகள்லாம் வரும் சாமி. இந்த சோதனைகள்லாம் கடந்தாத சாமி நாம் கடக்கணும். பூமியில் அனைத்து உலகத்தில் அனைத்து உயிர்கள் மக்கள் எல்லாமே சாமி அரக்கனோட துன்புறுத்தல் நம்மளாம் வந்து அதெல்லாம் தாங்கி அதெல்லாம் நம்ம கடக்கணும். இப்போ எத்தனையோ பேர் சாமி கோயிலுக்கு போவோம். எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ போய் ஐயா நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்காத இறைவன்கிட்ட வேண்டிக்குவோம். நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்காதா, நம்மளுக்கு எப்போ நம்ம ஒரு பெருமூச்சு விட முடியும், நம்ம எப்படி நம்ம நல்லா இருக்க முடியும்னு ஒவ்வொரு மனிதர்களுடைய ஏக்கம் அது இருக்குது சாமி. அந்த ஏக்கம் நம்மளுக்கு இறைவன் வரமாட்டாரா, நம்மளுக்கு ஒரு நல்வழி கிடைக்காதா, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சாமி. ஆனால் எத்தனையோ நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் சில அரக்கர்கள் இருக்கிறாங்க. அந்த நல்ல ஆத்மா நல்லவர்கள் வந்து வாழ விட மாட்டாங்க. இந்த அரக்கன் அந்த இதோட பிறப்பை எடுத்திருக்கிறான். அந்த பிறப்பை அந்த அரக்கன் அழிச்சாதான் சாமி ஐயா வந்து இந்த அரக்கரை கூட்டத்தை எல்லாம் சாமி வதம் செய்யணும். அவங்க வந்து வதம் செஞ்சு அரக்கரை இனத்தை அழிச்சாதான் சாமி இந்த பூமி வந்து நல்லா நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கை மேலே வாழ முடியும். ஐயா வந்தாதான். அது வந்து சாமி ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப கிட்ட கூடிய சீக்கிரத்தில் அது நடக்கும் சாமி. இது வந்து நான் ஒவ்வொருத்தர் சாமி கேட்குறாங்க, என்ன சாமி சாமின்னு கேட்குறாங்க. என்ன ஊசி பாசி விற்கிற மாதிரி சாமின்னு கேட்குறாங்க. சாமிங்கிற சாமி உங்கள் உடலுக்கு உங்கள் குணத்துக்கு இல்லை நம்ம வந்து மரியாதை கொடுக்கறதில்ல சாமி. உங்கள் இறைவன் உங்களுக்கு ஒரு உயிர் கொடுத்து அது ஒரு ஆத்மா அதில் இருக்குது. அந்த இறைவன் கொடுத்த அந்த ஆன்மாவுக்கு தான் சாமின்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த கடவுள் கொடுத்த உயிரை நம்ம மதிக்கணும். அது இறைவன் சாமின்னு சொல்கிற சாமி அது புனிதமானது. ஒருத்தர் திட்டியோ காயப்படுத்தியோ இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சாமின்னு சொல்கிறதுனா அந்த இறைவன் உங்களுக்குள்ள ஒரு உயிர் கொடுத்துருக்கிறார். அந்த ஆத்மா தான் சாமி நான் வந்து அதுக்கு மரியாதை நான் கொடுக்குறேன். மனிதன் குணம் சாமி, அந்த குணத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நாம் யார், நீ நல்லவனாக இருக்கணும், நல்லது செய் அப்படின்னு இன்னும் நம்மளுக்கு இன்னும் மரியாதைகள் அன்புகள் கருணைகள் கூடும். அதுக்கு தான் சாமின்னு சொல்கிறது. அந்த உயிர் அந்த ஆத்மாவுக்கு தான், அந்த இறைவன் கொடுத்த அந்த உயிர் ஆன்மாவுக்கு தான் சாமின்னு சொல்கிறது சாமி. இது வந்து சாமி எனக்கு கொஞ்சம் குடி சீக்கிரத்தில் சாமி ஐயா வந்து இந்த எப்படி பஞ்சபூத சக்தின்னு சொல்லியிருக்காரு. நாஸ்டாம் இதில் கூட பாருங்கள், பஞ்சபூத சக்தின்னா என்ன அப்படின்னு அதுலேயே கூட போட்டிருப்பாங்க. ஆகாயத்தில் பறப்பார், தண்ணியில் உள்ளேயே வந்து அவர் உள்ளே போவார் சாமி, பனிமலையில் ஊடுருவார். அனைத்து பஞ்சபூத சக்தினால தான் சாமி ஐயா வராரு. ஆனால் இந்த பிறப்பில் எல்லா மக்கள் வந்து அந்த இறைவனோட அவதாரம், இந்த இறைவனை காண்ற பாக்கியெல்லாம் சாமி இந்த பிறப்பில் எடுத்ததில் ஒரு புண்ணியம் உங்களுக்கு. இந்த புண்ணியத்தை நீங்களாம் அந்த ஐயாவோட பார்ப்பீங்க. நம்ம கடவுள் சித்தர் ஐயா அவதாரம் எடுத்து வெளி வருவார். அனைத்து தேவர்கள் கடவுள்கள் இந்த பூலோகத்தில் வருவாங்க. நம்ம உலக மக்கள் அனைத்து உயிரினங்களையும் வந்து காக்க வராரு சாமி. இனிமேல் தான் சாமி இனிமேல் ஆரம்பம். இப்போ வந்து இந்த போர் நடக்கிறது இது எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த அழிவுகள் எல்லாம் வரும். இது எல்லாம் சாமி இந்த மாயே உள்ள அரக்கர்கள் எல்லாம் அழிக்கணும். அந்த அரக்கர்கள் அழிக்கணும் சாமி. அழிச்சாதான் சாமி நம்ம வந்து நிம்மதியான வாழ்க்கை இந்த பூமியில் இந்த பூ உலகத்தில் நம்ம வாழ முடியும். அந்த வானவங்களுக்குலேருந்து சாமி ஐயா வருவார். கூடி சீக்கிரத்தில் ஐயா வருவார். வந்து நம்ம மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை எல்லாமே நம்ம வந்து வழிநடத்தி பிறவா நிலைக்கு நம்ம கொண்டு போய் ஐயா வந்து நம்ம வந்து அந்த இறைவனிடமே வந்து நம்மளை சேர்த்துருவார். அந்த வான் உலகம் ஓம் அண்டங்கிற ஒரு உலகம் சாமி. இறைவன் உலகத்தில் நம்ம பிறவா நிலை அடைய முடியும், நல்ல வாழ்க்கை வாழ முடியும். மாயேங்கிற கடந்து நம்ம நல் வாழ்க்கை வாழ முடியும். இனிமேல் தான் ஐயா வந்தால் தான் சாமி அது குடி சீக்கிரத்தில் நடக்கும்.
ரொம்ப தூரம் இல்லை சாமி. இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயா பஞ்சபூத சக்தியோட வராரு. இதில் வந்து சாமி நீங்கள் வந்து இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையாக நம்ம இறைவனை நீங்கள் கும்பிடுங்க. நல்லது ஒரு இறைவன் நம்மளுக்கு நல்வழி காட்டுவார். அந்த இறைவனை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கும்பிட ஐயா வந்து இந்த உலகத்தை அனைத்து உயிர்கள் காக்கணும் அப்படின்னு கும்பிட்டிங்கன்னா ஐயா கண்டிப்பாக அவதாரம் எடுத்து வருவார் சாமி. இது வந்து அடுத்த வீடியோவில் சாமி இன்னும் உங்களுக்கு நல்ல பதிவாக போடுறேன். இது வந்து நீங்கள் இறைவனை வணங்குங்க. அந்த சிவபெருமான், ஐயா முருகப்பெருமான் எல்லாமே ஐயாவோட சித்தர்கள்னு சாமி. அவங்கள கடவுள் சாமி. உங்களுக்கு தெரியாது, பல ரகசியங்கள் இருக்குது. அவங்கள கடவுள் கடவுள் நம்ம வணங்கணும் சாமி. கண்டிப்பாக இந்த அவதாரம் நடக்கும். அரக்கர்கள் அழித்து நம்ம நல்வழிப்படுத்தி நம்ம ஒரு நல்ல பிறவா நிலைக்கு ஐயா வந்து நம்மளை கொண்டு போய் சேர்த்துவார். ஐயா கையிலாயங்கிற உலகத்தில் நம்ம போய் பிறவா நிலை அடைய முடியும் சாமி. ஓம் சக்தி. ஓம் நம சிவாய சரணம். ஓம் நம சிவாய.